நீங்க உடம்பு சரியில்லைன்னா உடனே மாத்திரை போடுறவங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு மாத்திரை தான் வாங்கி போடுறீங்க. இது போடுறனால பாடியில நடக்கக்கூடிய நேச்சுரல் ஹீலிங் ஸ்டாப் ஆயிடுது. சோ அந்த ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெக்கவரி டேட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த நீங்க போடுற மாத்திரைக்கான சைடு எஃபெக்ட்ஸும் நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நான் சொல்ற 2 நேச்சுரல் டிப் நான் சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்டின்னா, குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். இன்னொன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். ஜுரம் வர்றது தெரிஞ்சிருச்சு அப்டினாலே, ஐஸ் கியூப்ஸ் எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த ஐஸ் கியூப்ஸ எடுத்து ஈச் ஃபிங்கர் டிப்ஸ் 2 கை விரல்கள்லயும் ஃபிங்கர் டிப்ஸ்ல 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஐஸ் கியூப்ஸ வந்து ரப் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 3 வாட்டி பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அவங்களுக்கு அந்த ஜுரம், அந்த டெம்பரேச்சர் ஏறுனது பேலன்ஸ்ட் ஆகி குறையறத ஃபீல் பண்ணுவாங்க உடனே. அது மட்டும் இல்லாம, இன்னொன்னு செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, மாத்திரைய அவாய்ட் பண்ணிட்டு, கஷாயம் அந்த மாதிரி ஏதாவது நீங்க வீட்லயே பண்ணி குடிங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி, சுக்கு, மல்லி, துளசி இதெல்லாம் போட்டு நல்லா கஷாயம் குடிக்கலாம். இன்னும் பெஸ்ட்டா சொல்லணும்னா, கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம். ஜுரம் வந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாள்ல இப்படி சொடக்கு போட்ட உடனே சரியாகாது. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இருந்து தான் போகும். இங்க ஆரம்பிக்கும், அப்புறம் இருமல் வரும், சளி பிடிக்கும், ஜுரம் வரும், ஒரு காட்டிட்டு தான் போகும். சோ இதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடியே இப்ப இருமல் வருது, சளி தேங்கியிருக்கு அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த சித்த வைத்திய முறையில வெத்தலை இது. அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜுரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உடனே மாத்திரை போடாம ஐஸ் கியூப்ஸ் எடுத்து எல்லா ஃபிங்கர் டிப்ஸ்லயும் நீங்க நல்லா 2 to 3 டைம்ஸ் ரப் பண்ணுங்க. நல்லா பாடி டெம்பரேச்சர், ஃபீவர் டெம்பரேச்சர் குறையறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், ஹனி இன்டேக் பண்ணிட்டே இருங்க. ஹனி இன்டேக் பண்ணும்போது கழுத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.